நீதிமன்ற நியாய ஆதிக்கம் இந்த எக்ஸாம்ல கேட்க நீங்க எழுத வேண்டியது 11, 12, 13, 14 இருக்குது, 14 பிறகு 129. அநேகமா இந்த 11 10ல இருந்து 14ல இருக்கிற ஒரு செக்ஷன் தான் எழுதணும். அந்த ஒரு செக்ஷன் எது என்றதை கண்டுபிடிக்கிறதுல தான் உங்களோட வெற்றி தங்கி இருக்குது. ஓகே, இதுல சிம்பிள் ஆகி போட்டு வச்சிருக்கேன். இதுல இந்த செக்ஷன்ஸ் போட்டு இருக்கிறீங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. அதாகப்பட்டது, நீங்க நீதிமன்ற நியாய ஆதிக்கம் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு ஆளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க போறேன்னா அவர் செய்த தவறு அல்லது குற்றம் அல்லது நியதி சட்டம் அல்லது சட்டங்கள்ல இருக்கிற தீர்ப்பு என்னன்றது தெரியணும். அதை கண்டுபிடிச்சா பிறகு இடம் என்னன்றதை பார்க்கறதுக்கு இடம் தொடர்பானது பார்க்கணும். இந்த ரெண்டையும் சேர்ந்ததுதான் நீதிமன்ற நியாய ஆதிக்கம். நீதிமன்ற நியாய ஆதிக்கம் தெரிஞ்சிருக்க 10, 11, 12, 13, 14, 129. இந்த 10ல இருந்து 14ஓட நீங்க 129 சேர்த்து எழுதணும். 10 என்ன சொல்லுதுன்னா தண்டனை சட்டக்கோவை தவறுகளுக்கு எந்த நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றது எம்சி அல்லது ஹைகோர்ட். அப்ப எம்சியா ஹைகோர்ட்டான்றது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட் ஷெட்யூல் 1 என்ற கொலம் 8ல போய் பார்த்தா அந்த பீனைல் கோட் செக்ஷனுக்கு எதிர அதுல ஹைகோர்ட் போட்டிருக்கும், இல்லாட்டிக்கு டேஷ் பண்ணி இருக்கு. அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று இருக்குது நியதி சட்ட தவறு. தண்டனை சட்ட கோவையில உள்ள தவறு, நியதி சட்ட கோவையில உள்ள தவறு, அதுக்கும் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா ஹைகோர்ட்டா என்று இருக்குது. அது அந்த சட்டத்துல குறிப்பிட்டு இருக்கும். குறிப்பாக குறிப்பிட்டு இருந்தா அந்த கோர்ட்டுக்கு போகணும். அந்த சட்டத்துல குறிப்பிடப்படாம இருந்தா எந்த கோர்ட்டுக்கு போகணும்? ஹைகோர்ட்டுக்கு போகணும். அடுத்தது, நேரடியாகவே அட்டர்னி ஜெனரலால் ஒரு குற்ற பகர்வு ஒரு ஆளுக்கு செய்யப்படுது என்று சொன்னா அது ஹைகோர்ட்டிலான் விளங்கப்படும். தண்டனை தீர்ப்பு அல்லது வேறு ஏதாவது தண்டம் தொடர்பாக ஒரு நீதிமன்றம் ஒரு தண்டனையை கொடுக்க போகுது அல்லது தண்டத்தை ஃபைனை கொடுக்க போகுதுன்னா அது ஹைகோர்ட்ல வரும். தண்டனை தீர்ப்பு அல்லது வேறு தண்டம் அல்லது இரண்டும் இருந்தா மஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் வரும். அப்ப இந்த 13, 14 பாவிக்கிறது எப்படி என்று பார்க்கணும். 14 ப்ரொவிசோ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது 129 இடநியாய ஆதிக்கத்தை சொல்லுது. அது குற்றம் கொழும்புல நடந்தா கொழும்புல, அல்லது ஒரே ஒரு விஷயம் 3 டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தேன்னா 3 ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கோர்ட்ஸ்ல போடலாம். அப்ப நீதிமன்ற நியாய ஆதிக்கம் என்றா 10ல இருந்து 14 வரைக்கும் எந்த செக்ஷன் என்றதை கண்டுபிடிச்சிட்டு 129ஓட எழுதுங்க. அநேகமா இதுக்கு 2 மார்க்ஸுக்கு வாரது. அதுல சொன்னதுதான் தண்டனை சட்டக்கோவையின் கீழான தவறு எதுவும் மேல் நீதிமன்றத்தினால் அல்லது ஒரு நீதிமன்றத்தால் விளங்கப்படலாம் என முதலாம் அட்டவணையில் 8ஆம் நிரவில் காட்டப்பட்டுள்ள விடத்து நீதிமன்றத்தால் விளங்கப்படலாம். பிரிவு 10 என்ன சொல்லுதுன்னா தண்டனை சட்டக்கோவையில தவறு. தண்டனை சட்டக்கோவையில என்ன தவறு என்று சொல்லப்பட்டிருக்குதோ அந்த தவறுக்கு எந்த நீதிமன்றத்துல விளங்கணும்ன்றதான் பார்க்கிறது. ஒன்று மேல் நீதிமன்றம் அல்லது நீதிவான் நீதிமன்றத்தால விளங்கப்படலாம். எதெண்ட தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்ல ஷெட்யூல் 1 என்ற கொலம் 8ல போய் பார்க்கணும். எங்களுக்கு பீனைல் கோட் ஆஃபென்ஸில் களவு அல்லது கொள்ள, ரேப், மேர்டர் கிட்டத்தட்ட செக்ஷன்கள் தெரிஞ்சிருக்கணும். ஈஸிக்காக பாடமாக்க தேவையில்லை. ஆனால் அது எந்த கோர்ட்ஸில் விளங்கப்படும் என்ன மாதிரி என்பதை ஒருக்கா பார்த்து வச்சிருந்தோம். பிரிவு 11 நியதி சட்ட தவறு. நியதி சட்ட தவறுக்கு நீங்கள் பார்க்கணும் என்னன்னா, நியதி சட்டத்துல ஒரு நீதிமன்றத்தை குறிப்பிடாட்டிக்கு அது மேல் நீதிமன்றமா இருக்கும். இல்ல நீதிவான் நீதிமன்றம் என்று சொன்னா தண்டனை 2 வருஷத்துக்கு கூடக்கூடாது அல்லது ஃபைன் 1500 ரூபாய்க்கு கூடக்கூடாது. தண்டனை 2 வருஷத்துக்கு மேலே ஆயிருந்து அல்லது ஃபைன்
1500 மேலேயாக இருந்தால் அது மேல் நீதிமன்றத்துக்கு போகும். இது ஒரு உதாரணத்தோடு நாங்கள் பார்ப்போம். இதை பாருங்க, இது நேஷனல் மெடிசின் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆக்ட் 136வது செக்ஷன். இது வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இதுல பாருங்க, தவறின் தன்மை பொது மக்களின் உடல் நலத்திற்கு ஊறு விளைவிப்பதனை உட்படும் இடத்து 2 லட்சம் ரூபாவை விஞ்சாத குற்றப்பணம் ஒன்றுக்கு அல்லது 3 ஆண்டு காலத்துக்கு விஞ்சாத ஒவ்வொரு காலத்துக்குமான மறிய தண்டனைக்கு அல்லது அத்தகைய குற்றப்பணம் மறிய தண்டனை 2க்கும். இந்த 131 நீதிமன்றம் எது என்று குறிப்பிடப்படவில்லை. அப்ப இங்க தண்டனைன்ற அளவை பொறுத்து தான் நாங்கள் நீதிமன்றத்தை தீர்மானிக்க போறோம். இங்க 2லையும் இது மேல் நீதிமன்றம் என்று தான் வருது. காசு 2 லட்சம் ரூபாய், 1500 ரூபாயை தாண்டிட்டது. மறிய தண்டனை 3 வருஷம் வரைக்கும் வரலாம். இதுல 2ல ஒன்று இருந்தாலே போதும். இதுல 2மே தாண்டி இருக்கிறபடியால இந்த சட்டத்துல எந்த நீதிமன்றம் என்று குறிப்பிடப்படாம இருக்கேக்க இதுக்குரிய நீதிமன்றம் மேல் நீதிமன்றமாக கொள்ளப்படும். அநேகமா இந்த 10 11 ஆண்டு எழுதுறது தான் அநேகமான ஆக்கள் கன்ஃபியூஸ் பண்றது ஒன்று. 2வது 10 11 எழுதி போட்டு வாரது. இது எவிடன்ஸ்ல எழுதினா உங்களுக்கு மார்க்ஸ் வராது. டிலான் சார் என்ன செய்யறாருன்றதை நான் மறந்து போட்டேன். பட் சரியான செக்ஷன் எழுதணும்ன்றதை தான் அங்கேயும் எதிர்பார்க்கிறது. இப்படியான இடத்த 10 11 எழுதிட்டு வராதேங்கோ. இந்த 13க்கும் 11க்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? அது இருக்க பாருங்க. 11க்கும் 13க்கும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஒரு தண்டனை அல்லது தீர்ப்பு விதிக்கிறது என்று சொன்னால் அதுக்கு வேறு எழுத்தலான சட்டத்தில் தண்டனை தீர்ப்பு இருந்தால் ஹைகோர்ட்டுக்கு போகணும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தண்டனை தீர்ப்புக்கு வரணும் என்று சொன்னால் 2000 ரூபாய்க்கு மேற்படாதது அல்லது 1000 ரூபாய்க்கு மேற்படாத குற்றப்பணமாக இருந்தால் மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட்டால இருக்கலாம். இதுல ப்ரொவிசோ இருக்குண்டா என்னன்னு சொன்னா, நார்மலா இந்த மோட்டார் டிராபிக் வயலேஷன் எல்லாத்துக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் நீங்க போகணும். அங்க இன்சூரன்ஸ் இல்லாம ஓடினீங்களா, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம ஓடினீங்களன்னு சொன்னா, டேக்ஸ் இல்லாம ஓடினீங்களாண்டாலும் 25,000 ரூபாய் ஃபைன். ஆனா அந்த ஆக்சுவலா சொல்லி இருக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகலாம். அப்ப பைனால வாசிச்சு பாக்க எங்களுக்கு ஒரு குழப்பம் வர்ற மாதிரி இருக்கும். என்னடா 1500 ரூபாய்க்கு குற்றப்பணத்துக்கு மேற்படாத தண்டனை தீர்ப்புக்கு தான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், சாரி 1000க்கு மேற்படாத குற்றப்பணம், இது 25,000 ரூபாய் வருது. அப்ப என்னென்ன மேஜிஸ்ட்ரேட் கண்டா அதுல ப்ரொவிசோல சொல்லி இருக்கிறான், இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்ல இப்படி இருந்தாலும் அந்த நியதி சட்டத்துல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்று சொல்லி எவ்வளவு தண்டனை பணம் என்று போட்டிருந்தா அந்த ஆக்டியை பாவிங்கோ, கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்ல இப்படி போட்டிருக்கண்டு குழம்ப வேணாம் என்று சொல்லி அதுக்குரிய உதாரணத்தை தான் கீழே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கு. சரி, உங்களுக்கு நோட் அண்டு போட்டது என்னன்னா, பொதுவா எக்ஸாமுக்கு வாரதுன்றபடியா 10க்கு வருமா 11க்கு வருமான்னு பார்த்து சரியானது எது என்றதை தெரிவு செய்யறதுக்கு அது பீனைல் கோட் தவறா அல்லது நியதி சட்ட தவறான்னு பாருங்கோ. அந்த விவரணத்துல சொல்லி இருக்கிறது தவறா தண்டனை தீர்ப்பாண்டது பாருங்கோ. தவறுண்டா 10 11க்கு வரும். பெரும்பாலும் டிலான்சர் 10 11 10 11 இந்த 2ஐயும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவார். அப்ப நாங்கள் போட்டு 10 11 வடிவா பாடமாகிட்டு போவோம். எந்த நீதிமன்ற நியாயாதிக்கம் கேட்டோம்னா அப்பாடா வலு சந்தோஷம் 10 11 போட்டுட்டு வருவோம். அது மார்க் பண்றது எப்படி என்றது எனக்கு தெரியாது. 10 11 சரியா வரும் என்று எழுதினீங்களா நீங்களுக்கு வெற்றி. அடுத்தது இடம்சார் நியாயாதிக்கம் பிரிவு 129 வருது. யாழ்ப்பாணத்தில் ஒரு குற்றச்செயல் நடந்திருந்தா அது யாழ்ப்பாணத்துல உள்ள எந்த நீதிமன்ற நியாயாதிக்கம், அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இருக்கலாம், ஹைகோர்ட்டா இருக்கலாம், அந்த ஹைகோர்ட்ல வழக்க தொடரலாம். இந்த எடுத்துக்காட்டு என்றது 129 கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்ல உள்ள எடுத்துக்காட்டு. அதுல நான் எக்ஸண்ட் இருந்ததும் வைக்கு ஜெட்டண்ட் இருந்ததும் உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக கமலக்கண்ணனும் புல்லுக்குளமும் தாராக்குளமும் என்று போட்டு விட்டேன். நான் அந்த எக்ஸ் ஒய் இல்லாம இந்த பேரோட ஞாபகமா வச்சிருப்பீங்களான்னு சொல்லி
இதை வச்சு பாத்தீங்கன்னா சரி, இது 129 எடுத்துக்காட்டு. அப்ப ஒரு குற்றத்துக்கு ஒரு ஆளுக்கு யாழ்ப்பாணத்துல வச்சு அடிச்சு அவர் கிளிநொச்சியில போய் இறந்திருந்தாருண்டா எந்த இட நியாய ஆதிக்கம் என்றா யாழ்ப்பாணத்திலையும் போடலாம், கிளிநொச்சியிலையும் போடலாம் என்ற இந்த எடுத்துக்காட்டு வருது. அநேகமான பாஸ் பேப்பர் கேள்விகள் இந்த எடுத்துக்காட்டு எழுதக்கூடிய மாதிரியான கேள்வி இருக்கும். நீங்கள் 129 எழுதியிருப்பீங்கள், எடுத்துக்காட்ட சொல்லியிருக்க மாட்டீங்கள், எடுத்துக்காட்ட சொல்லுங்க. இப்ப இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் நீங்க ரெடி ஆயிட்டீங்க. இந்த செக்ஷன் 10, 11, 29 படிச்சிருந்தா கூட உதவிக்கு 13, 14 படிச்சு வச்சிருங்க. 5 செக்ஷன் படிச்சீங்கன்னா அநேகமா 2 மார்க்ஸ் வந்துடும். இந்த முறை வரையில போல இருக்குது.